மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான 15/10/2023 அன்று செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை வாரிய கூட்டம் நடைபெற்றது. ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி கூட மன வருத்தம் அடைந்துவிடக்கூடாது. ஒரே ஒருவருக்கு நன்மை அளிக்கும் என்றாலும் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அவர்களுக்கென தனித்துறையும் உருவாக்கி விளிம்பு நிலை மக்களான அவர்களது வாழ்வில் விளக்கேற்றியது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் அவர்கள் சந்தித்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் காவல்துறை உயர் அலுவலர்களுடன் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கண்காணிப்பாளர்களே, சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். குற்றங்கள் நடைபெறாமல் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். தமிழ்நாட்டின் 3 முக்கிய மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் உங்கள் மாவட்டங்களில் உள்ள நிகழ்வுகள் அவை குறித்து நீங்கள் மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இங்கே தெரிவிச்சிருக்கிறீங்க. 3 மாவட்டங்களில் ஏராளமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன. அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியரிடையே போதைப் பொருட்கள், குட்கா, பான் மசாலா போன்றவற்றை உட்கொள்ளுதலால் ஏற்படக்கூடிய கேடுகள் குறித்த விழிப்புணர்வினை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திட வேண்டும். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த திருத்தணி குறிஞ்சி செங்கல் சூளைக்குழு, திருவள்ளூர் எம்ப்ராய்டரி தொழிற்குழுவினர் சந்தித்து அரசு மானியம் வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தியமைக்காக நன்றி தெரிவித்து கோரிக்கை மனு அளித்தனர். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக அரசு நிலங்களில் வீடுகளை கட்டி குடியிருப்போருக்கு ஒரு முறை வரன்முறை செய்யும் திட்டத்தின் கீழ் வீடு மனை பட்டா வழங்கப்பட்டதில் கிராம கணக்குகளில் உரிய மாறுதல் மேற்கொள்ளப்படாமல் இருந்த பட்டாக்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியதற்கிணங்க 16,496 பட்டாக்கள் கிராம கணக்குகளில் மாறுதல் செய்யப்பட்டு அதற்கான பட்டாக்களை பயனாளிகளுக்கு கிராம கணக்குகளில் மாறுதல் செய்யப்பட்ட பட்டாக்களை வழங்கினார். திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 600 அதிநவீன படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்து மருத்துவ மாணவ மாணவியர்களுக்கு கையடக்க மடிக்கணினிகள் வழங்கினார். திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 600 அதிநவீன படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்தார்.